Dear students, welcome to Abbas Mathematics. நாளைக்கு வந்து +1 மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமினேஷன். நான் இப்போ அந்த பழைய புக்கிலேருந்து ஒரு 4 சம்மு கிரியேட்டட் சம்மு எடுத்திருக்கேன். அதை உங்களுக்கு அனுப்பிவிட்றேன். இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, கேட்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு சம் வந்து மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட்ஸ்னு வந்திருக்கு. இதில் வந்து ப்ரூவ் தட் a minus b, b minus c, 2a, 2a, 2b, b minus c minus a, 2b, 2c, 2c, c minus a minus b equal to a plus b plus c whole cube ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. பாருங்கள், எல்ஹெச்எஸ் எடுத்திருக்கேன். இந்த சம் எடுத்து எழுதிட்டேன். நமக்கு ஆன்சரில் வந்து a plus b plus cன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. a plus b plus c ஹோல் க்யூப்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. அப்போ இந்த டிட்டர்மினண்ட்டில் வந்து ஏதாச்சும் 3 ரோஸையும் 3 காலம்ஸையும் ப்ளஸ் பண்ணி பார்க்கணும். எதை ப்ளஸ் பண்ணால் அந்த a plus b plus c வருதுன்னு பார்க்கணும். இந்த மாதிரி ப்ளஸ் பண்ணோம்னா c1 c2 c3 போட்டோம்னா a 2a 2a, அப்போ 5a கிடைக்குது. அப்போ இது வர சான்ஸ் இல்லை. ஆனால் ஹரிசாண்டல், அதாவது r1 + r2 + r3 ப்ளஸ் பண்ணோம்னா இது a, இது -b, இது +2b, ரெண்டையும் கட் பண்ணிட்டோம்னா +b கிடைக்கும். இது -c +2c இருக்குது. அப்போ a plus b plus c வந்துடுது. அது மாதிரி r1 gives r1 + r2 + r3 மூணையும் ப்ளஸ் பண்ணுறோம். அப்படி ப்ளஸ் பண்ணால் இந்த இடத்துல இங்கே ஃபஸ்ட்டு ரோவில் a plus b plus c வந்துடும். அதே மாதிரி இங்கே a plus b plus c வந்துடும். இங்கே a plus b plus c வந்துடும். இந்த செகண்ட் ரோவையும் தேர்ட் ரோவையும் அப்படியே வச்சுக்கிட்டே ஒன்றும் செய்யலாம். அடுத்து a plus b, a plus b, a plus c 3 காமனாக இருக்குது. அதனால் அதை நான் வெளியில் எடுத்துட்டேன். இதான் a plus b plus c வெளியில் எடுத்துட்டேன். எடுத்ததுனால இந்த ரோ பூரா 1 1 1 போட்டிருக்கேன். அடுத்து இந்த மாதிரி 1 1 வந்துருச்சுன்னா நமக்கு ஈஸி. இந்த a plus b plus வச்சுக்கிட்டு இந்த இடத்துல 0 ஆக்க போகிறேன். அப்போ யோயிஸ்ட்டு எப்படியெல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்து என்ன செஞ்சால் c2 - c1 போட்டுக்கிறேன். c2 - c1, c2 - c1னா 1 -1 0 வந்துடுச்சு. b - c - a -2bன்னு வருது. அப்போ இதை பாருங்கள், b - a -2bன்னு வரும்போது இந்த பியும் இங்கே -2bயும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது -bன்னு கிடைக்கும். மிச்சம் -c -a இருக்குது. மைனஸை காமன் எடுத்துட்டோம்னா இதை a plus b plus cன்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான். அப்போ ஆனால் இதே மைனஸ் பண்ணும்போது எங்கள் அந்த பற்றியனா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது c3க்கு c3 - c1 போட்டிருக்கு. 0 2b - 2b 0. இதை மைனஸ் பண்ணும்போது c - a - b -2cன்னு வரும். அப்புறம் இதே மாதிரி மைனஸ் காமன் எடுத்து a plus c plus cன்னு போட்டுடலாம். இந்த எல்லா டேர்மும் 0 வந்துச்சுன்னா இந்த பிரின்சிபல் டயகோனலில் மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். அதனால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ப்ளஸ் வந்துடுச்சு. 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அதே தான் கிடைக்கும். a plus b plus c, a plus c ஹோல் ஸ்கொயரு. இதை மல்டிப்ளை பண்ணால் a plus plus ஹோல் க்யூப். இது வரலாம், வராமலும் இருக்கலாம். அடுத்து இதை ஹேண்ட்ஸ் ப்ரூவ்னு போட்டோம். அடுத்து டிஃபரன்ஷியேட் 1 - x √(x² + 2) / s + 3 √(x - 1). இதை டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து லாங் எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இது வந்து எக்ஸாம்பிள் சம்மில் இருக்குது, எக்ஸைஸில் உங்களுக்கு இருக்குது. இந்த வருஷம் அதை கேட்டாலும் கேட்கலாம். எப்போவுமே 10.4ல் ஒரு 5-6 சம் இருக்குது, அதுதான் கேட்கலாம். இப்போ அதை லாங் எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணல, நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்கிறணும். ஒரு கிளான்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் கொடுத்துருக்கிறத லாங் எடுத்துக்கிறேன். டேக்கிங் லாங் போத் சைடு. உனக்கு தெரியும், லாங் எடுத்து போடும்போது இன்ட்டில் இருந்தால் ப்ளஸில் எழுதணும், பவரில் இருந்தால் ரூட்னா 1/2 போடணும், பவரில் இருந்தால் ஃப்ரண்டில் கொண்டு வந்துடணும், டிவைடில் இருந்தால் மைனஸில் எழுதணும். இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். இது இன்ட்டில் லாகு 1 - x இன்ட்டில் இருக்குது ப்ளஸ்ஸு. இந்த ரூட்டுக்காக 1/2 முன்னால் போட்டிருக்கேன். ரூட்டுக்காக 1/2 முன்னால் போட்டேன்.
அப்புறம் லாகு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இது பை இருக்குது, அதனால் மைனஸ் காமனை போட்டேன். லாகு எஸ் ப்ளஸ் 3 ரூட்டுக்காக 1/2 எக்ஸ் மைனஸ் 1 இதில் இருக்கிறனால ப்ளஸ்ஸு. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். உனக்கு தெரியும் 1/y லாக் ஒய்னா 1/y dy/dx. லாக் சம்திங்னா 1/something அதனால போட்டாச்சு. அப்புறம் சம்திங் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஒன்றுங்கிறதுக்கு 0 மைனஸ்க்கா மைனஸ் எக்ஸுக்காக 1. இது வேலை முடிஞ்சிருச்சு. 1/2 அப்படியே வச்சுக்கோங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது லாக் சம்திங்னா 1/something கிடைக்கும். அப்புறம் எக்ஸுக்கு இருக்கா 2x, இந்த 2 மட்டும் அடிச்சிடலாம். அதே மாதிரி மைனஸ் லாக் சம்திங்னா 1/something, இதில் ஒன்றும் இல்லை, நம்பர் 1 தான் இருக்குது, எக்ஸ் தான் இருக்கிறனா ஒன்றும் செய்ய வேணாம். இதே மாதிரி இந்த ரூட்டுக்காக 1/2 போட்டாச்சு. லாக் எக்ஸ் மைனஸ் 1னா உங்களுக்கு என்ன தெரியும், லாக் எக்ஸ் மைனஸ் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1/something வந்துருச்சு. இதுவும் புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. இப்போ இதை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த பாருங்கள், இதை மைனஸ் 1/x மைனஸ் 1, இது x/x² ப்ளஸ் 2 உள்ளக்க மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இங்கே இருக்க 1/y, இந்த இடத்துல 1/y, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டேன். இந்த ஒய்ன்னு வந்துடும். இதை வந்து 1 இதை வந்து -1 மாற்றிட்டு, இந்த பாருங்கள் 1 - x x -1 மாற்றிட்டேன். 1 - x x -1 மாற்றிட்டேன். மைனஸ் இருக்குதான், இது அப்படியே இருக்குது, உள்ள மைனஸ். இப்போ தான் இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது, இதுவும் எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. ஆனால் இது 1, இது ஆஃபு, இது 1, இது ஆஃப். 1லேருந்து ஆஃப் போக ஆஃப் மிச்சப்படும். இது 1 முழுசாக 1 இருக்குது, இது பாதி தான் இருக்குது. அப்போ 1லேருந்து அரை பாதி போயிடுச்சு, இதுதான் பாதி இருக்குது. அந்த மாதிரி மைனஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது x/x² ப்ளஸ் 2 மைனஸ் 1/s ப்ளஸ் 3. இந்த ஒய்க்காக இந்த வேல்யூ எடுத்து எழுதியாச்சு. இவ்வளோ இந்த மாதிரி ஆன சம் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கிறணும். அது முக்கியமான சமூகம். அதெல்லாம் நான் எல்லாமே நடத்த முடியாது, கடைசி நேரம் ஆரம்பத்திலே நடத்தவும் இல்லை. எக்ஸ்பர்ட்டட் வந்து புக்கில் இல்லாமல் தான் கேட்குறாங்க. பார்த்துக்கோங்க, இந்த கிரியேட்டட் சம்மு, அதனால் அதை பார்த்துக்கோங்க. அடுத்து மேட்ரிக்ஸில் ஒரு சம்மு, டிட்டர்மினன்ட்ஸ் மேட்ரிக்ஸ்லேருந்து ஒரு சம்மு. ஏற்கனவே நிறையா சம்மு இருக்குது புக்கில், ஃபேக்டர்ஸ் தியரம் அந்த மாதிரி. இந்த வருஷம் ஏதாச்சும் ஒரு மேட்ரிக்ஸில் வந்து ஈஸியாக பயங்கர எடுத்தோன்னா ட்விஸ்ட் வச்சாங்கன்னா, இந்த மாதிரி வேறு பழைய புக்கு தான், இது புதுசு கிடையாது. இதுக்கு முன்னால் உள்ள புக்கிலேருந்து நான் சில சம் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் முன்னாலே எடுத்துருந்தேன்னா கொஞ்சம் நிறையா சம் போட்டிருக்கலாம், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். பாருங்கள், திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு, அதுதான் இந்த மாதிரி கொடுத்துருக்கு. இந்த மாதிரி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. இதே மாதிரி சமம் உங்களுக்கு எக்ஸசைஸில் இருக்குது. அந்த இடத்துல ஏபிசி இன்ட்டு 1 + 1/a 1/b 1/c அப்படின்னு ஒரு சம் வரும். அது மெத்தடு தான், இந்த மெத்தடு தான். அது இன்னும் 2 மெத்தடில் சொல்லி கொடுத்துருப்பேன், அதை பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த ஆன்சரில் வந்து λ² a² b² + b² + c² + λ, இந்த மாதிரி ஆன்சர் வரணும். இது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். இந்த சம்மு என்ன செஞ்சால் a² b² c² λ காமன் எடுக்க முடியும், நம்ம யோசித்து பார்க்குறோம். ஆமாம், அது எங்களுக்கு தெரியும். கொஞ்சம் நாங்கள் வந்து மேத்ஸ் நடத்திட்டே இருக்கனால எங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் கொஞ்சம் ஈஸியாக ஞாபகத்துக்கு வந்துடும். இந்த இருக்குது சம் எடுத்து டெல்டான்னு போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் ஏஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், செகண்ட் ரோவை பிஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், தேர்ட் ரோவை சிஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இது உங்களுக்கு எப்படி தெரியும், ஏஆல் ஏன் காலத்தை மல்டிப்ளை பண்ணால் என்னன்னா, இதை பார்த்தோம்னா ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்து ஏஆல் மல்டிப்ளை அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். இப்போதைக்கு எக்ஸாம் நாளைக்கு இருக்குது, அதனால் வேகமாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் படிக்க நீங்களே புரிஞ்சுக்கிருவீங்க. இப்போ ஏஆல் மல்டிப்ளை பண்ணால் ஏஆல் டிவைட் பண்ணணும், பிஆல் மல்டிப்ளை பண்ணால் பிஆல் டிவைட் பண்ணணும், சிஆல் மல்டிப்ளை பண்ணால் சிஆல் டிவைட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ நான் ரோவில் மல்டிப்ளை பண்ண மாதிரி காலத்திலேருந்து இந்த காலத்திலேருந்து ஏஏ காமன் எடுத்துட்டேன், இந்த காலத்திலேருந்து பிஏ காமன் எடுத்துட்டேன், இந்த காலத்திலேருந்து சிஏ காமன் எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஏஏ காமன் எடுத்தாச்சு, இங்கேருந்து பிஏ காமன் எடுத்தாச்சு, இங்கேருந்து சிஏ காமன் எடுத்தாச்சு. இப்போ ஏ காமன் எடுத்துட்டால் a² + λ b² + c². இந்த பற்றியெல்லாம் இந்த வந்துருச்சு. அப்போ இது 3 ப்ளஸ் பண்ணால் இந்த ஆன்சர் வந்துடுது. அதுக்காக தான் இப்படி பண்ணிக்கிட்டது. சரி, இப்போ அதே மாதிரி இதில் எடுத்தாச்சு, மீதம் உள்ளதை எழுதியிருக்கோம். இதில் சி எடுத்தாச்சு, மீதம் உள்ளதை எழுதியிருக்கோம்.
அப்போ ஏற்கனவே இருக்க பை ஏபிசி இப்போ எடுத்த காமன் ஏபிசி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணியாச்சு. பாருங்கள், இது மூணையும் ப்ளஸ் பண்ணுங்கள். இது மூணையும் ப்ளஸ் பண்ணால் ஆன்சர் வராது. இது மூணையும் ப்ளஸ் பண்ணால் 3a² வரும். ஆனால் நமக்கு தேவையானது a² + b² + c². அதனால் இது மூணையும் ப்ளஸ் பண்ணோம்னாக்கா a² + b² + c² + லாம்டா, a² + b² + c² + லாம்டா, a² + b² + c² + லாம்டா. அந்த அதை எடுத்து போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இனிமேல் அவ்வளோதான், சம் முடிஞ்சிருச்சு. இதை பூரா வெளில எடுத்துடலாம். வெளில எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல 1 1 1 வந்துடும். ரிமைனிங் டேர்ம் செகண்டோ தேர்டோ அப்படியே எழுதிக்கலாம். இதுக்கடுத்து உங்களுக்கு இன்னும் ஈஸி. இந்த 1 வந்தாவே நமக்கு சம் பண்ணுறது ஈஸி. இந்த மைனஸ் பண்ணிடணும். இதுலேருந்து மைனஸ் பண்ணணும். எப்படினாலும் மைனஸ் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து விருப்பம் தான். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணலாம், இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணலாம். இப்போ R1 அப்படியே இருக்குது, C1 அப்படியே இருக்குது. இப்போ C2ங்கிறது C2 - C1. அப்போ எனக்கு தான் ஈஸியாக இருக்குது. 1 - 1 0, b² + லாம்டா -b² வரும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு, வெறும் லாம்டா கிடச்சிருச்சு. c² - c² 0ன்னு வந்துருச்சு. அதோட இது ஈஸி. இந்த பாருங்கள், C3 - C1, 1 - 1 0, b² - b² 0, c² + லாம்டா -c², ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு, லாம்டா வந்துருச்சு. இனிமேல் 0 வந்துருச்சுனாக்கா இப்படியே டயகோனலை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும், லாம்டா² கிடச்சிருச்சு. அவ்வளோதான். அப்போ இதை இன்ட்டு பண்ணும்போது லாம்டா². அப்போ இப்படி மாற்றி இருக்கான், லாம்டா² × a² + b² + c² + லாம்டா. இதான் ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஈக்குவல் டு RHS ஹேண்ட்ஸ் ப்ரூவ். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி நிறையா சம் தான் இருக்குது. உங்களுக்கு கவலைப்படாதீங்க. கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக ஈஸியாக வரும். தைரியமாக போங்க, நல்லா எழுதிப்பாங்க. பெஸ்ட் ஆஃப் லக்ஸ். பாய். அடுத்து +2க்கு பார்ப்போம். பாய்.